இந்த வெளிப்பட்டி தாவாவை ஆரம்பித்த இந்த ஊரில் திரும்பவும் தாவா புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு பிஷாரத்தை நன்மாராயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் சுமார் 40 வருடங்களுக்கு முன்பாக குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தாவா ஆரம்பிக்கப்பட்டது இந்த வெளிப்பட்டியில் தான். இலங்கை தென்னிலங்கையில் எங்கேயுமே தாவா இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு ஆலிம் கூட, அதாவது தென் மாகாணத்திலே குர்ஆன் சுன்னாவின் பக்கம் எந்த அழைப்பும் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் எந்த கிராமத்திலேயும் ஒரு பள்ளிவாசலோ ஒரு தாவா நிலையமோ இல்லாத சந்தர்ப்பத்தில் முதலாக இந்த வெளிப்பட்டியிலே இங்கே இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலிருந்து தான் குர்ஆனின் சுன்னாவின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரஹமத்தை செய்ய வேண்டும். காலம் சென்ற மீரான் மௌலவி அவர்கள் இந்த வெளிப்பட்டி பள்ளியிலே ஹத்தீபா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு பித்அத்துக்களை கண்டித்து இதுதான் குர்ஆனுடைய வழிமுறை, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்று பகிரங்கமாக எடுத்துரைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மிச்சம் ஒத்துழைப்பா இருந்தவர்கள் மர்ஹூம் சர்தார் கான் மௌலவி அவர்கள், அதே போன்று தற்போதும் இந்த கிராமத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஷேக் நஃபலி மௌலவி அவர்கள், இவர்களுடைய பூர்ண ஒத்துழைப்புடனே சில வாலிபர்கள் அவர்களுக்கு மிச்சம் ஒத்துழைப்பா இருந்தார்கள். இந்த இடத்திலிருந்து தாவாவை ஆரம்பித்தார்கள். உண்மையிலே சொல்வதற்கு வெக்கம்தான். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை எதிர்த்து நிற்பதிலே தலைமை தாங்கியவர்கள் நாங்கள் தான். அவர்களுக்கு விரோதமாக பிரசுரங்களை எழுதுவதிலும் அவர்களுக்கு விரோதமாக கருத்துக்களை பகிரங்கப்படுத்துவதிலும் முன்னின்று செயல்பட்டவர்கள் நாங்கள் தான். எந்த அளவுக்கு என்றால் இந்த வெளிப்பட்டி நகரத்தில் இருந்த பகுதியில் இருந்த பெண்கள் கூட 2ஆம் தரமா இருக்கவில்லை. இங்கிருந்த சில பெண்கள் கூட குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தாவா கொடுத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கருத்துக்கள் சொல்லப்பட்ட நேரத்தில் பத்திரிகைகளிலே சஞ்சிகைகளிலே, அதாவது ஷேக் அப்துல் வதூத் மௌலவி அவர்கள் தலைமை தாங்கி நடத்திய வான்சுடர் பத்திரிகையிலே அவர் இந்த அதாவது குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தாவா கொடுத்து இந்த வெளிப்பட்டி பாதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி கற்று எழுதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு விளங்குகின்றது. நான் திரும்பவும் சொல்கின்றேன், இந்த வெளிப்பட்டியிலே தாவா ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால் திரும்பவும் இந்த தென்னிலங்கையிலே குறிப்பாக வெளியாமத்திலே தாவாவுக்கு தலைமை தாங்குக்கு பொருத்தமான இடம் இந்த வெளிப்பட்டி தான். திரும்பவும் இந்த வெளிப்பட்டி இந்த தாவாவை தலைமை தாங்க வேண்டும். இங்கிருந்து குர்ஆன் சுன்னா அவருடைய அறிவு மக்களுக்கு செலுத்தி, அதாவது போய் சேர வேண்டும். மக்களுக்கு பித்அத்து சம்பந்தமான வணக்க வழிபாடுகள் சிறுக்குடைய விஷயங்கள் அனைத்தையும் தெளிவு இந்த வெளிப்பட்டியிலிருந்து திரும்பவும் எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள்,